எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பாலாம் கதையாக சொல்லும்போது எங்கள் மாமாலாம் கப்பலில் பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பலில் பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று. கப்பலில் பொண்ணு வருதுன்னா இலவசம்னு நினச்சி எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னு இருக்கான். சரி இல்லைடா சும்மா இல்லைடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்கள் அப்பா பெரியவர் வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்லை, காசுன்னொன்னே வேணாங்க எங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒன்று கொடு, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று கொடுமா. இதுதான் மனநிலை. இப்போ நீங்க இலவசம்னா பொருளின் அருமை தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்க வந்து இலவசம், இப்ப தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே இந்த மானோட பதர்கள் அதை மதிக்கிறது இல்லைங்கிறார் ஐயா கவிப்பேரர் வைரமுத்து. இந்த தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவா கிடைச்சிருது பாருங்க. தாய்ப்பால் ஒரு தடவை கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கிறோங்க, அத்தாடி பட்டினியா கூட கிடப்பான். நீங்க புரியுதா? இது மாதிரி பிரச்சனைங்க அப்படித்தான். அப்போ இலவசம்ங்கிறது மதிப்பிழந்துரும், பொருளின் மதிப்பு இழந்துரும். நீங்க குறைந்த கட்டண வை, ஒரு கட்டுமான அளவுக்கு வை, ஒரு பொறுப்பு வரும் மக்களுக்கு. நீங்க தரமான பேருந்த ஓட்டு, பேருந்தா இருக்கா?